வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நாளும் இனிதான ஒரு நாளாக அமைந்திருக்கட்டும். இன்றைய சிந்தனையாக நாம் எப்போதும் சொல்வது போல ஒவ்வொரு நாளையும் புதிதாக அணுகி புதிதாக செயல்திறன்களை உருவாக்கி செயல்படுவதன் ஊடாக நாளைய நாளை மிக வளமாக மாற்ற முடியும். காரணம், இன்று நாம் என்பது நேற்றையதனுடைய விளைவு. ஆக நாளை நாம் என்பது இன்றையதனுடைய விளைவாக அமைந்திருப்போம். அந்த வகையில் இந்த சிந்தனை உங்களுக்காக வழங்கியது நெஸ்ட் மோல்ட். இன்றைய பத்திரிகைகளை பார்க்கலாம். இன்றும் நம்மிடையே யாழ் பிராந்தியத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் இருக்கிறது. ஈழநாடு, உதயன், அது மட்டுமல்லாமல் காலைக்கதிர், தினக்குரல் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் நம்மிடையே இருக்கிறது. அவற்றினுடைய முதற்பக்க செய்திகளையும் முதலில் தலைப்புச் செய்திகளையும் பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்த வரைக்கும், இலங்கையுடன் நெருங்கி செயற்பட உள்ள இந்தியா, புதிய வெளிவிவகார அமைச்சரிடம் ஜெய்சங்கர் நேற்று எடுத்துரைப்பு என்ற ஒரு செய்தியும், தொண்டமனாறு விபத்தில் குடும்பத் தலைவர் மரணம் என்ற செய்தி மற்றும் பண்ணையில் மனித எச்சம், பெண்ணின் கால் எலும்புகள் நேற்றைய அகழ்வில் மீட்பு, கூட்டமைப்பில் நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் கொழும்பில், நேற்று முதல் நாடு முழுக்க சுழற்சி முறை மின்வெட்டு 4 நாட்கள் நடைமுறைக்கு என்ற ஒரு செய்தி, விலங்கை உடைத்து வெளியே வருவேன் பிள்ளையான் சூளுரை என்ற ஒரு செய்தியும், ஊடகங்களால் தான் பிரச்சனை, அதிரலியே ரத்னதேரர் சீற்றம் என்ற செய்தி வந்திருக்கிறது. எங்கள் மக்கள் சக்தி என்ற அந்த பிக்குமாரை முன்னணியாக கொண்ட கட்சியில் இப்போது பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று, அந்த ஆசனத்தை யார் பெறுவது என்று பிக்குமார்களுக்குள் போட்டி. அந்த ஆன்மீக தலைவர்களுக்கு இப்போது ஊடகங்கள் மீதும் கோபம் வந்திருக்கிறது. கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் கொழும்பில் என்ற ஒரு செய்தியும், கொள்ளுப்பிட்டியில் தீ என்ற செய்தி வந்திருக்கிறது. மற்றும் இலங்கையின் கடலோர பகுதியில் கொரோனா வைரஸ் பரவும் அபாயம், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை என்ற செய்தி வந்திருக்கிறது. ஐதேகாவுக்கு இறங்குமுகம், கட்சியில் இருந்து விலக பலர் முடிவு என்ற செய்தியும், மொட்டில் 5 பேர் ராஜினாமா என்ற கேள்விக்குறியோடு ஈழநாடு இம்முறை இன்றைய காலை பொழுதில் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இது தவிர உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய முற்பக்க பிரதான செய்திகள், 30,000 வாக்காளர்களை வடக்கு இழக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியுடனான ஒரு செய்தி, வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்படாத கிராமங்கள் மீளாய்வுக்கு உட்படுத்தப்படுவதால் ஆபத்து என்ற செய்தி வந்திருக்கிறது. முழுமையான செய்திகளை பார்க்கலாம். 100 கோடி ரூபாவை விழுங்கிய மின்தடை மற்றும் நாடளாவிய ரீதியில் சுழற்சி மின்வெட்டு. திடீரென்று அதிர்ச்சிகரமாக 2 நாட்களுக்கு முதல் நாடு முழுவதும் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரே நேரத்தில் மொத்த நாட்டிலும் மின்சாரம் தடைப்பட்டு இருந்தது. அதனை தொடர்ச்சியாக அந்த ஒரு நாள் 8 மணி நேர மின்வெட்டு காரணமாக நஷ்டம் ஏற்பட்டதையும் கூடவே அதன் தொடர்ச்சியாக இனி சுழற்சி முறை மின்வெட்டு என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது உதயன். மயங்கி வீழ்ந்தவர் உயிரிழப்பு மற்றும் 8 ஆண்டுகள் பணி முடித்தோர் மாற்றல் கோருவதால் சிக்கல் என்ற ஒரு செய்தி, எண்ணலால் வீடு புகுந்து திருடர்கள் கைவரிசை, 2 பவுன் நகைகள் திருட்டு என்ற செய்தியும், தொண்டமனாறு விபத்தில் ஒருவர் சாவு என்ற அந்த செய்தி, போலீஸுக்கு டிமிக்கிவிட்ட பிரபல கொள்ளையன் கைது, 4 மாதங்களாக தேடி பிடித்தது யாழ் போலீஸ் என்ற ஒரு செய்தியும், சந்நிதியானுக்கு இன்று கொடி, நல்லூரில் சங்கிலி அறுத்த பலே தம்பதி, அங்கஜனின் மீது இபிடிபி கரிசனை என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக. செய்திகள் அவ்வாறு வெளிவந்திருக்கிறது. காலைக்கதிர் பத்திரிகை பார்க்கலாம். காலைக்கதிரில் ரணிலுக்கு கடும் எதிர்ப்பு, ஐதேகாவுக்கு மூடு விழா என்ற ஒரு செய்தி, பொது தேர்தலில் போட்டியிட்ட பலரும் கட்சியிலிருந்து கூண்டோடு விலக முடிவு என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது காலைக்கதிர். பெண்ணின் கால் எலும்புகளே அகழ்வு பணியின் போது மீட்பு, நாடு முழுக்க நேற்று முதல் சுழற்சி முறை மின்வெட்டு, 4 நாட்களுக்கு நடைமுறை என்ற ஒரு செய்தியும், அரசியல் கட்சிகளை அங்கீகரித்து பதிவதற்கான பரிசீலனை ஆரம்பம், 160 விண்ணப்பங்களில் இதுவரையில் 40 நிராகரிப்பு, சூக்காவுடன் பேசுவதற்கு சஜித் தரப்பில் முயற்சி, தோல்வியுற்றோரின் பாதுகாப்பு வாபஸ், தொண்டமனாரில் விபத்து, குடும்பத் தலைவர் உயிரிழப்பு, உள்நாட்டு துப்பாக்கிகள் பழையில் மீட்பு, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் 5 மணி நேரம் ருவானை துருவியது ஆணைக்குழு. இவைதான் காலைக்கதிர் பத்திரிகை இன்று காலை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளை பொறுத்த வரைக்கும்
பிரதான செய்தியாக ராஜபக்சே அரசாங்கத்துடன் நெருங்கி செயற்பட தயார் இந்திய மத்திய அரசு தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. ஜெய்சங்கர் மேனன் மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருடைய படத்தையும் வெளியிட்டிருக்கிறது வலம்புரி. இலங்கையின் கடலோர பகுதிகளில் கொரோனா வைரஸ் பரவும் அபாயம், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை. யாழ் கொட்டடியில் மனித எச்சத்தின் கால்பாகம் மீட்பு. பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள பிள்ளையானுக்கு அனுமதி. சனசமூக நிலையம் இளவாலையில் காடையர்களால் தீக்கிரை. 4 நாட்களுக்கு நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் மின்வெட்டு. 19வது திருத்தம் தொடர்பில் இன்றைய அமைச்சரவையில் ஆராய்வோம், அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவிப்பு. கூட்டமைப்பின் பாராளுமன்ற கூட்டம் நாளை. கொழும்பில் பதவிகளில் மாற்றம் ஏற்படும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொண்டமனாரில் வீதி விபத்து, குடும்பஸ்தர் பலி மற்றும் முல்லை மல்லாவி பகுதியில் மாட்டுடன் மோதிய இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு என்ற செய்தியும் வெளிவந்திருக்கிறது. இவை வலம்புரி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். தினக்குரல், யாழ் தினக்குரல் குறிப்பாக நாடு முழுவதும் தினமும் சுழற்சி முறையில் மின்வெட்டு. நேற்று முதல் 4 வலயங்களாக பிரிக்கப்பட்டு இரவு பகல் அமுலாகும். முழுமையான செய்திகளை பார்க்கலாம். தொண்டமனாறு விபத்தில் குடும்பஸ்தர் பலி. தீர்த்தமாடி நெல்லை நகரை வலம் வந்த நல்லை கந்தன் என்ற பிரதான படத்தை வெளியிட்டிருக்கிறது தினக்குரல். சிவசாந்தன் அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார், பிடித்திருக்கிறார். யாழில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் கொன்று புதைக்கப்பட்ட பெண்ணுடையதா, கால், எலும்பு, சேலை, மேற்சட்டைகள், பாவாடைகள் நேற்று மீட்பு என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது. பல வருடங்களாக யாழ்ப்பாணத்தை கலக்கிய முக்கிய கொள்ளையன் கைது, உடைமையில் இருந்த நகைகள், வாகனங்கள் மீட்பு என்ற செய்தி. முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று கூடுகிறது. ஜெயகாந்தன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி யாழ் தினக்குரல் பத்திரிகையில். கூட்டமைப்பு நாடாளுமன்ற குழு கொழும்பில் நாளை கூடி ஆராயும். பேச்சாளர் பதவி மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து முடிவு. ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீது விவாதம் கோருவோம், எதிர்க்கட்சி அறிவிப்பு. போக்குவரத்து சேவையை மேம்படுத்த திட்டங்களை வகுக்குமாறு பணிப்புரை, அதிகாரிகளை அழைத்து அறிவுறுத்தினார் ஜனாதிபதி. பாராளுமன்றத்தில் 10 பழங்கள் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 10 அரசியல்வாதிகள் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் குறித்த ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது தினக்குரல். பேச்சாளர் பதவியை ஏற்க மறுத்த பந்துல என்ற செய்தியும், புதிய பாராளுமன்ற அமர்வில் பிள்ளையான் பங்கேற்பார், மேல் நீதிமன்றம் அனுமதி என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இவை முற்பக்க பிரதான செய்திகளாக அமைந்திருக்கிறது, தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கிறது. இனி பிரதான செய்திகளை பார்க்கலாம் முழுமையாக. இளநாடு பத்திரிகையில் இலங்கையுடன் நெருங்கி செயற்பட உள்ள இந்தியா, புதிய வெளிவிவகார அமைச்சரிடம் ஜெய்சங்கர் நேற்று எடுத்துரைப்பு. அண்டை நாடுகளுடன் இந்தியா கொண்டிருக்கும் முதல் உறவின் அடிப்படையில் இலங்கையுடன் நெருங்கிய நிலையில் செயற்பட உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இளநாடு பத்திரிகையில். அது அப்படியே 7ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. இலங்கை வெளியுறவு அமைச்சராக தினேஷ் குணவர்தன பதவியேற்றமையை அடுத்து நேற்று அவருடன் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட ஜெயசங்கர் தினேஷ் குணவர்தனவுக்கு தமது வாழ்த்துக்களையும் பரிமாறினார். இருவரும் தொலைபேசியில் முக்கிய விடயங்கள் குறித்து சில நிமிடங்கள் உரையாடினார்கள். இதேவேளை தினேஷ் குணவர்தன வெளியுறவுத்துறை அமைச்சராக நேற்று முன்தினம் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் இந்திய தூதுவர் கோபால் பக்லே அவரை சந்தித்தது வாழ்த்தும் தெரிவித்திருந்தார். இதன்போது அவர் இந்திய வெளியுறவு அமைச்சரின் வாழ்த்துச் செய்தி அடங்கிய கடிதத்தை கோபால் பக்லே தினேஷ் குணவர்தனிடம் கையளித்திருந்தார். இதன் பின்னர் இருவரும் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். கொரோனா தொற்றுக்கு பின்னர் இந்தியா இலங்கைக்கு வழங்கி வரும் நிதி உட்பட உதவிகளுக்கு தினேஷ் குணவர்தன இலங்கை அரசின் சார்பில் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. தொண்டமனாறு விபத்தில் குடும்பத் தலைவர் மரணம். தொண்டமனாறு 3 சந்தியில் இன்று இரவு, அதாவது 7:45 மணியளவில் இடம்பெற்ற விபத்து, அதாவது நேற்றைய தினத்தை மேற்கோள் காட்டி 7:45 மணியளவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொண்டமனாரைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான ருத்ரன் திருவருட்செல்வன் வயது 50 என்பவரே உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்தனர். சைக்கிளில் பயணித்த குடும்பத் தலைவர் எதிரே வந்த
மோட்டார் சைக்கிளில் மோதியதில் வீதியில் சரிந்தார். படுகாயமடைந்த அவரை மந்திகை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போது வழியில் உயிரிழந்தார் என்று விசாரணையில் தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் இருவரும் காயமடைந்த நிலையில் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பண்ணையில் மனித எச்சம், பெண்ணின் கால் என்புகள் நேற்றைய அகழ்வில் மீட்பு. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் உள்ள தனியார் காணியில் பெண் ஒருவருடையது என்று நம்பப்படும் மனித எச்சங்கள் மற்றும் ஆடைகள் நிலத்துக்கு அடியிலிருந்து வெளிப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் கால்களின் என்பு பகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அத்தோடு கால் பகுதியை சுற்றியவாறான சேலை ஒன்றும் காணப்பட்டது. அந்த இடத்தில் பட்பசை பாக்கெட் மற்றும் பல் துலக்கும் பிரஷ், சீப்பு, பவுடர், பேணி, 3 மேற்சட்டைகள், பாவாடை ஒன்று உள்ளிட்டவை துணியிலான கைப்பையில் காணப்பட்டுள்ளன. கால்களை சுற்றியவாறு சேலை ஒன்றும் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. அவற்றை வைத்து ஒப்பிடும்போது பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. எனினும் நிபுணத்துவ ஆய்வு ஊடாக மனித எச்சங்கள் எந்த காலப்பகுதிக்கு உரியவை என உறுதிப்படுத்தப்பட்டு விசாரணைகளை முன்னெடுத்தே உண்மை நிலைமையை கண்டறிய முடியும் என்று போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஏஎஸ் பீட்டபோல், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை சட்ட மருத்துவ நிபுணர் மயூரதன், சட்ட மருத்துவர்கள் மால்மருகன், மயூரன் ஆகியோர் முன்னிலையில் இந்த மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. யாழ்ப்பாணம் பண்ணை மீனாட்சி அம்மன் கோவில் வீதியில் தனியார் காணி ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை மனித எச்சங்கள் மற்றும் ஆடைகள் நிலத்தை தோண்டும் போது தென்பட்டன. அவை தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் யாழ்ப்பாணம் போலீசார் பி அறிக்கையை தாக்கல் செய்து அந்த இடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க அனுமதி கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் அன்றைய தினம் மாலை சம்பவ இடத்திற்கு சென்று யாழ்ப்பாணம் நீதிமன்ற பதில் நீதவான் மூத்த சட்டத்தரணி வி.டி. சிவலிங்கம், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட மருத்துவ அதிகாரி மயூரன் ஆகியோர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். மீட்கப்பட்டுள்ள மனித எச்சங்கள் சான்று பொருட்களாக கொண்டு மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுத்து மனித எச்சங்கள் உள்ளனவா என்று ஆராய்வதற்கு போலீசார் விண்ணப்பம் செய்யப்பட்டது. நிபுணத்துவ சட்ட மருத்துவ அதிகாரி மயூரதன் கடமை விடுப்பில் உள்ளதால் அவரது முன்னிலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க உத்தரவிட்ட பதில் நீதவான் பணிகளை நேற்று செவ்வாய்க்கிழமை வரை ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று முற்பகல் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஏஎஸ் பீட்டபோல், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட மருத்துவ நிபுணர் மயூரதன், சட்ட மருத்துவர்கள் மால்மருகன், மயூரன் ஆகியோர் முன்னிலையில் அந்த பகுதியில் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் மேலதிகமாக கால் பகுதிகள் நேற்று மீட்கப்பட்டன. சுமார் கிட்டத்தட்ட அனைத்து பத்திரிகைகளுமே இன்றைய தினம் இந்த தொண்டமனாறு விபத்து தொடர்பாகவும் அதே நேரத்தில் பண்ணையில் மீட்கப்பட்ட மனித எச்சம் தொடர்பாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது எல்லா பத்திரிகைகளும். அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகையினுடைய அடுத்த செய்திகளை பார்க்கலாம். விலங்கை உடைத்து வெளியே வருவேன், பிள்ளையான் சூளுரை. விரைவில் விலங்குகளை உடைத்து வெளியே வருவேன் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார். யோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த பொதுத் தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாளை பாராளுமன்றம் கூட உள்ள நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் நகர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கான அனுமதி கோரப்பட்டிருந்தது. இதற்காக அவர் நேற்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். நீதிமன்றத்தில் இருந்து சிறைச்சாலைக்கு செல்லும் போது ஊடகவியலாளரிடம் கருத்து தெரிவித்த சந்திரகாந்தன் விரைவில் விலங்கை உடைத்து வெளியில் வந்து அனைவருடன் பேசுவேன் என்றும் தெரிவித்திருந்தார். நேற்று முதல் நாடு முழுக்க சுழற்சி முறை மின்வெட்டு 4 நாட்களுக்கு நடைமுறை என்ற செய்தி. நுரைச்சோலை அனல் மின் நிலையம் செயலிழந்து விட்டதால் நாட்டில் காலை மாலை வேளையில் சுழற்சி முறையில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபை அறிவிக்கிறது. நாடு முழுக்க 4 வலயங்களாக பிரிக்கப்பட்டு இந்த மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற செய்தி தொடர்ச்சியாக 7ஆம் பக்கத்துக்கு நகர்கிறது. வார நாட்களில் பகல் வேளைகளில் முற்பகல் 10 மணி தொடக்கம் 11:45 மணி வரை
முற்பகல் 11:45 மணி தொடக்கம் பிற்பகல் 1:30 மணி வரையும், பிற்பகல் 1:30 மணி தொடக்கம் பிற்பகல் 3:15 மணி வரையும், பிற்பகல் 3:15 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரையும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும். மாலையில் 6 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரையும், இரவு 7 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரையும், இரவு 8 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரையும், இரவு 9 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரையும், அதாவது 6லிருந்து 7, 7லிருந்து 8, 8லிருந்து 9, 9லிருந்து 10 மணி தொடக்கம் இரவு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த நடைமுறை நேற்று ஆரம்பிக்கப்பட்டு 4 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்தது என்ற அந்த செய்தி வருகிறது. ஐதேகாவுக்கு இறங்குமுகம், கட்சியில் இருந்து விலக பலர் முடிவு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் 22 மாவட்டங்களில் போட்டியிட்ட 262 வேட்பாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் கட்சியில் இருந்து விலக தயாராகி வருகின்றனர் என்று அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கா ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியில் தொடர்ந்தும் நீடிப்பார் என்ற தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டே அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர் என கூறப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி நாடு முழுவதும் 2,49,439 வாக்குகளை பெற்று 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டு வரலாற்றில் படுதோல்வியை சந்தித்தது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள், இந்த தோல்விக்கான நேரடி காரணம் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை மற்றும் அவரது தன்னிச்சையான தீர்மானங்கள் எனவும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தேர்தலை சந்தித்தால் தற்போது கிடைத்துள்ள 2.5 லட்சம் வாக்குகள் 1.5 லட்சமாக குறைந்து மிக மோசமான நிலைமையை எதிர்நோக்க தாம் தயாரில்லை எனவும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் கொழும்பில் என்ற செய்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நாளை வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற உள்ளது. இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பதவி நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு புதிய பேச்சாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் எனவும் கூறப்படுகின்றது. இந்த தீர்மானத்தை நாளைய கூட்டத்தில் டெலோ முன்வைக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் பின்னடைவு, தேசிய பட்டியல் விவகாரம் என கூட்டமைப்புக்குள் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் நாளைய கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது ஈழநாடு. கொல்பிட்டியில் தீ. கொழும்பு கொள்ளுப்பிட்டி பகுதியில் லிபர்டி சுற்றுவட்டத்தை அண்மித்துள்ள வணிக வளாகம் ஒன்றுக்குள் நேற்று முன்தினம் இரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தினால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனினும் சேத விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. வணிக வளாகத்தில் உள்ள கடையொன்றில் தீப்பரவல் ஆரம்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மொட்டில் 5 பேர் ராஜினாமா என்ற கேள்விக்குறியோடான ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அமைச்சு பொறுப்புகளை ஏற்காத பிரபல உறுப்பினர்கள் சிலர் நாடாளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்ய உள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு மாகாண முதலமைச்சர் பதவியை பெறுவதே அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய பிரபல அரசியல்வாதிகளான சுசில் பிரேமஜயந்த், அனுர பிரியதர்ஷன யாப்பா, ஜோன் செனவிரத்னே, சான் விஜயலால், சந்திமா வீரக்குடி ஆகியோர் இந்த முடிவை எடுத்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. எங்கள் மக்கள் சக்தி கட்சி சம்பந்தமாக தற்போது அதிகம் பேசப்பட்டு வரும் நிலையில் தான் தலைமறைவாகி காணாமற் போயுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருவதாகவும், எனினும் அது உண்மைக்கு புறம்பான உண்மைக்கு முற்றிலும் பொய்யானது எனவும் அந்த கட்சியின் தலைவர் அத்துரலியே ரத்தின தேரர் தெரிவித்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது. கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். கட்சிக்கு கிடைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பலமிக்க சமூக அமைப்பை உருவாக்க பயன்படுத்த வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதுக்கு தேவையான தலைமைத்துவத்தை வழங்கி முற்றாக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை சமூகத்தில் பலமிக்க அமைப்பை உருவாக்க அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதால் கட்சிக்கு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அவை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அல்ல. ஊடகங்கள் அவற்றை பெரிதுபடுத்தி தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றன. சட்டத்தின் பாதுகாப்பை வேண்டுகிறேன். அமைதியாக பேச்சு நடத்தி நியாயமான தீர்வுக்கு வருவோம். வாக்களித்த மக்கள் இது சம்பந்தமாக வருத்தப்படக்கூடாது என்றும் தெரிவித்தார் என்று அத்துரலிய ரத்ன தேரனுடைய புகைப்படத்தை அடக்கி அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இவைதான்
ஈழநாடு பத்திரிகை முறை இன்று காலை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் தினமும் சுழற்சி முறையில் மின்வெட்டு நேற்று முதல் 4 வலயங்களாக பிரிக்கப்பட்டு இரவு பகல் அமுலாகும் என்ற செய்தி. அந்த செய்திக்கு முதல் இந்த புதிய அரசு முகம் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சவாலாக இப்போது இந்த மின்சார தடை என்பது உருவாகி இருக்கிறது. இலங்கையில் 9வது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்று அதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் நிலையில் புதிய அரசு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் பொறுப்பேற்க முன்னர் சந்தித்துள்ள சவாலாக நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின் துண்டிப்பு அமைந்திருக்கிறது. இலங்கை முழுவதும் நேற்று முன்தினம் நண்பர்கள் 12:35 மணியளவில் திடீரென மின்சார தடை ஏற்பட்டது. இந்த தடையானது வழக்கமாக அந்தந்த பிராந்தியங்களில் இயல்பாக நடைபெற்று வரும் மின்தடையாகவே மக்கள் தம்மளவில் கருதி கொண்டனர். சிறிது நேரத்திலேயே வழக்கமான மின்தடையாக இல்லாது நாடு முழுமைக்கும் மின் துண்டிப்பு இடம்பெற்றிருப்பது காட்டுத்தீயாக இலங்கை வாழ் மக்களிடம் பரவியது. நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள திடீர் மின் துண்டிப்பு விரைவில் சரி செய்யப்பட்டு 2 மணி நேரத்திற்குள் வழமைக்கு திரும்பும் என புதிய அரசின் மின்வலு அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்திருந்தார். அமைச்சர் அவ்வாறு கூறியிருந்த போதிலும் உண்மையில் ஏற்பட்ட மின் கோளாறை சரி செய்வது அவ்வளவு சுலபமானதாக இருந்திருக்கவில்லை. புதிய அரசு பொறுப்பேற்று பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு நடைபெற 3 நாட்கள் இருக்கும் போது இவ்வனர்த்தம் ஏற்பட்டிருந்தமை ராஜபக்சேக்களுக்கு பெரும் நெருக்கடியாக மாறியது. இந்நெருக்கடியை சீர் செய்து நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வைப்பதற்கான முனைப்புகள் சகல பக்கத்திலும் முடுக்கிவிடப்பட்டன. கட்டம் கட்டமாக ஒவ்வொரு பிராந்தியமாக மின்சார வழங்கல் வழமைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இரவு 10 மணிக்கு நாட்டின் அனைத்து பகுதியிலும் மின்சார விநியோகம் வழமைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. நாட்டு மக்கள் அப்பாடா என்று ஆறுதல் பெருமூச்சு விட்டடங்குவதற்குள் நேற்று முதல் வரும் 4 நாட்களுக்கு பகல் வேளையில் 1.25 மணித்தியாலங்களும் இரவு வேளையில் 1 மணித்தியாலமும் மின்தடை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொண்டமனாறு விபத்தில் குடும்பஸ்தர் பலி என்ற செய்தி மற்றும் யாழில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் கொன்று புதைக்கப்பட்ட பெண்ணுடையதா என்ற அந்த செய்தியும் வந்திருக்கிறது. பல வருடங்களாக யாழ்ப்பாணத்தை கலக்கிய முக்கிய கொள்ளையன் கைது. உடைமையில் இருந்து நகைகள் வாகனங்கள் மீட்பு. யாழில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படும் கொள்ளை கும்பலின் முக்கிய புள்ளியை கைது செய்துள்ளதாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். நவாலி பகுதியைச் சேர்ந்த 45 வயதான இந்த கொள்ளையன் கடந்த 4 மாதங்களாக போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கொள்ளையன் சிக்கியதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து சிறு சரையில் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் 6.5 பவுன் தங்க நகைகள், 20 தங்க பவுன் நகைகள், அடைவு வைத்ததற்கான பற்றுச்சீட்டுகள், முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை சந்தேக நபரிடமிருந்து நகைகள் பெற்று அடைவு வைத்த குற்றச்சாட்டில் அவரது மனைவியும் வாங்கிய குற்றச்சாட்டில் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி மீசாலை சோலையம்மன் கோவிலடியில் உள்ள வீடொன்றுக்குள் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அதிகாலை நுழைந்த கொள்ளையர்கள் வீட்டில் தனித்திருந்த வயோதிப தம்பதியை தாக்கி காயப்படுத்திவிட்டு நகை மற்றும் பணம் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தப்பித்தனர். அதிகாலை 2:30 மணி அளவில் இடம்பெற்றுள்ள இந்த சம்பவத்தில் 15,000 ரூபாய் பணம், 5 தங்க பவுன் நகை என்பன கொள்ளையிடப்பட்டன. சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரின் மருமகன் முறை உறவினர் சில நாட்களிலேயே கொள்ளையிடப்பட்ட நகையுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் பிரதான சந்தேக நபரை கைது செய்ய சாவகச்சேரி நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. அதோடு உடுவில் அம்பலவாணர் வீதியில் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வீடொன்றுக்குள் புகுந்த கொள்ளை கும்பல் வயோதிப தம்பதியை தாக்கிவிட்டு 5 தங்க பவுன் நகைகள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டும் தப்பித்தது. வயோதிப தம்பதியை கட்டி வைத்துவிட்டு குடும்ப தலைவரின் தலையில் கூறிய ஆயுதத்தால் கொத்தி கொள்ளை கும்பல் சித்திரவதை செய்துள்ளது. அதனால் படுகாயமடைந்த குடும்பத் தலைவர் தெல்லிப்பளை வைத்தியசாலையை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றிருந்தனர். கைதான கொள்ளையன் இந்த சம்பவத்தில் பிரதான சந்தேக நபராக தேடப்பட்டு வந்தவர். கடந்த 10ஆம் தேதி கொடிகாமம் பகுதியில் வீட்டுக்குள் புகுந்து 3.5 பவுன் தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் இந்த கொள்ளையன் நேரடியாக தொடர்பு பட்டிருந்தார். அத்துடன் பூநகரியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தின் போது சந்தேக நபரால் 15,000 ரூபாய் பணம் மற்றும் மோதிரம் என்பன கொள்ளையிடப்பட்டன.
இந்த நிலையிலேயே 4 மாதங்களுக்கு மேலாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்று யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் மேலதிகமாக தெரிவித்துள்ளனர். முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று புதன்கிழமை நடைபெற உள்ளது. ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அமைச்சரவை கூட்டத்தை நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாகவும் மற்றும் இடைக்கால கணக்கு வாக்கு அறிக்கை தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவித்துள்ளன. புதிய பாராளுமன்ற அமர்வில் பிள்ளையான் பங்கேற்பார், மேல் நீதிமன்றம் அனுமதி என்ற செய்தி. நாளை வியாழக்கிழமை கூட உள்ள புதிய பாராளுமன்ற அமர்வில் சிறையில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கலந்து கொள்வதற்கான அனுமதியை மட்டக்களப்பு குற்றவியல் சிவில் மேல் நீதிமன்ற நீதிபதி டி சூசைதாசன் நேற்று செவ்வாய்க்கிழமை வழங்கியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கம் படுகொலை வழக்கில் கடந்த 2015 அக்டோபர் 11 கைது செய்யப்பட்டு 4 வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் நாளை 20 கூட உள்ள புதிய பாராளுமன்றத்தில் இடம்பெறவுள்ள அமர்வில் கலந்து கொள்வதற்கான அனுமதியை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கோரியிருந்தது. இது தொடர்பாக மனு நேற்று செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றவியல் சிவில் மேல் நீதிமன்ற நீதிபதி டி சூசைதாசன் முன்னிலையில் எடுக்கப்பட்ட நிலையில் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு நீதிபதி அனுமதி அளித்துள்ளார். இதேவேளை கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் நீதிமன்றத்துக்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து வரப்பட்டதுடன் கட்சி ஆதரவாளர்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் பெருமளவில் கூடியிருந்தனர். போக்குவரத்து சேவையை மேம்படுத்த திட்டங்களை வகுக்குமாறு பணிப்புரை அதிகாரிகளை அழைத்து அறிவுறுத்தினார் ஜனாதிபதி. பயணிகள் போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்கு குறுகிய கால நீண்ட கால திட்டங்களை வகுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ போக்குவரத்து துறை சார் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய செய்தியாக அந்த செய்தி, அதாவது புகையிரதம் பஸ் வண்டிகள் இணைந்த சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை, இணைந்த போக்குவரத்து நேர சூசியை நடைமுறைப்படுத்துமாறு முன்கட்டணம் செலுத்தப்பட்ட அட்டை முறைமை விரைவில் நடைமுறைப்படுத்துமாறும் அவர் கோரியுள்ளார். முதற்கட்டமாக பயணிகளுக்கு சிறந்த மனநிலையுடன் பஸ் வண்டியில் அல்லது புகையிரதத்தில் பயணம் செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தி போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் பணியை ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தார். போக்குவரத்து அமைச்சு மற்றும் வாகனங்களை ஒழுங்குபடுத்தல், பேருந்து போக்குவரத்து சேவைகள் மற்றும் புகையிரத பெட்டிகள் மற்றும் மோட்டார் வாகன கைத்தொழில் ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டம் குறித்து நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருந்தார். மிகச் சிறியதோர் ஆரம்பத்திலிருந்து பெரிய மாற்றத்தினை செய்ய முடியும். பஸ் வண்டிகளை கழுவி சுத்தம் செய்து பிரயாணிகளுக்கு பயணிப்பதற்கான ஒழுங்குகளை நாளைய தினமே ஆரம்பியுங்கள் என ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார். சுவரொட்டிகளை ஒட்டுவதை நிறுத்துவதற்கு மேற்கொண்ட சிறியதொரு தீர்மானம் நாட்டின் அனைத்து நகரங்களையும் சுத்தமாக வைத்திருப்பதற்கு வழிவகுத்திருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனைத்து துறைகளினதும் அபிவிருத்தியை மிகச்சிறிய இடத்திலிருந்து ஆரம்பிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் கார்களில் வந்து அதனை நிறுத்திவிட்டு பஸ் வண்டிகளில் பணியிடங்களுக்கு செல்லும் முறைமையை விரைவாக நடைமுறைப்படுத்தி வீதி நெரிசலை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். போக்குவரத்து சபை பஸ் போக்குவரத்து சேவையை ஒரு சேவையாக நடாத்தி சென்றாலும் நட்டம் அடையாத நிறுவனமாக இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கிராமிய பிரதேசங்களில் பஸ் போக்குவரத்து தொடர்பாக அரசு மற்றும் தனியார் துறைகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
புகையிரதங்கள் மற்றும் பஸ் வண்டிகள் இணைந்த சேவையையும் பஸ் வண்டிகள் இணைந்த பயண நேர சூசியை உடனடியாக ஆரம்பியுங்கள். போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்காக முதலில் தீர்வுகளை வழங்கக்கூடிய துறைகளை இனங்காண்பது அவசியம். எதிர்வரும் 5 வருடங்களில் போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்கு குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். குறித்த இலக்கு அடைய பெறுகின்றதா என்பது குறித்து ஆராய்வது மிகவும் முக்கியமானது என்பதும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கக்கூடிய வகையில் புகையிரத பெட்டிகளை புதுப்பிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கோட்டை மற்றும் மேலும் 4 புகையிரத நிலையங்களை மாதிரி நிலையங்களாக விரைவில் புதுப்பிப்பதாக போக்குவரத்து அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். புகையிரத எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் அதிகளவானோருக்கு புகையிரதத்தில் பயணம் செய்ய முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார். போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயிற்சி மற்றும் பராமரிப்பு நிறுவனங்களின் சேவையை தனியார் துறைக்கும் வழங்குவதன் மூலம் லாபம் ஈட்டக்கூடிய வழிவகைகள் குறித்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம சுட்டிக்காட்டினார் என்று அந்த செய்தி செல்கிறது. இலங்கைக்கு சகல வழிகளிலும் அமெரிக்க அரசு உதவும், பிரதமரிடம் தூதுவர் உறுதியளிப்பு என்ற 3ஆம் பக்க ஒரு செய்தி. திறன் வகுப்பறை திறப்பு விழா மற்றும் பதவிகளுக்கான அரசியல் அழிவை தரும் தமிழரசு கட்சி இளைஞரணி ஆவேசம் என்ற ஒரு செய்தி. சனசமூக நிலையத்தை தீயிட்டு கொளுத்திய காடையர்கள் என்ற அந்த செய்தி யாழ் இளவாலை பகுதியில் நடந்த செய்தி. தர்மச்சக்கர ஆடை வழக்கை மீளப்பெற்ற போலீசார். பாராளுமன்றத்தில் 10 பழங்கள் என்ற செய்தி. அண்மையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து நாளை வியாழக்கிழமை புதிய பாராளுமன்றம் கூட உள்ள நிலையில் புதிய பாராளுமன்றத்தில் 70 வயதை கடந்துள்ள அரசியல் பழங்களான 10 அரசியல்வாதிகளும் இடம் பிடித்தனர். இதில் முதலிடத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் பிடித்துள்ளார். அவருக்கு வயது 89. 2வது இடத்தை லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர் திஸ்ஸ விதாரண பெற்றுள்ளார். வயது 85. இதேபோன்று 3ஆம் இடம் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவா நாணயக்கார, வயது 81. 4ஆம் இடம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தலைவர் சி வி விக்னேஸ்வரன், அவருக்கு வயது 80. 5ஆம் இடத்தில் சமல் ராஜபக்சே, வயது 77. 6வது இடம் காமினி லொக்குகே, வயது 77. 7வது இடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, வயது 74. 8வது இடம் ஜிஎல் பீரிஸ், வயது 74. 9வது இடத்தில் மஹிந்தயாப்பா அபேவர்தனே, வயது 74. 10வது இடத்தில் லக்ஷ்மண் கிரியல், அவருக்கு வயது 72. இதே நேரம் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீது விவாதம் கோருவோம் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை கூட உள்ள புதிய பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ ஆற்றவுள்ள புதிய அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரை மீது விவாதம் ஒன்றை கோரவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிக்கிறது. நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3/2 பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைத்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சரவை ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்துள்ள நிலையில் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களும் தங்களுடைய கடமைகளை பொறுப்பேற்று வருகின்றனர். இந்த நிலையில் புதிய பாராளுமன்றம் நாளை 20ஆம் தேதி கூட உள்ளது. காலை 9:30 மணிக்கு கூடும் புதிய பாராளுமன்றத்தில் புதிய சபாநாயகர், பிரதி சபாநாயகர், பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றம் மாலை 3 மணி வரை ஒத்திவைக்கப்படும். அதன் பின்னர் மீண்டும் கூடும் பாராளுமன்றம். மீண்டும் கூடும் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ புதிய அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை நிகழ்த்த உள்ளார். இந்த ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீது எதிர்க்கட்சி என்ற ரீதியில் விவாதம் கோருவீர்களா என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினரும் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளருமான திஸ்ஸ அத்தநாயக்கவிடம் வினவிய போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். நாளை மறுதினம் நாளை 20ஆம் தேதி புதிய பாராளுமன்றம் ஆரம்பமாக உள்ள நிலையில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தெளிவூட்டல் கருத்தரங்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்றது. அத்தோடு 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள புதிய பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆற்ற உள்ள புதிய அரசின் கொள்கை விளக்க உரை மீது விவாதம் ஒன்றையும் கோர உள்ளோம். குறிப்பாக சம்பிரதாயத்தின்படி ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீது விவாதம் ஒன்று கோரப்படும். இந்த நிலையில் 20ஆம் தேதி ஜனாதிபதி ஆற்றும் கொள்கை விளக்க உரை மீது விவாதம் கோருவதுடன் அவருடைய உரையில் உள்ள விடயங்கள் குறித்து நாங்கள் விவாதிப்பதற்கும் தீர்மானித்துள்ளோம் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. இவைதான் தினக்குரல் பத்திரிகை இன்றைய தினம் வெளியிடக்கூடிய செய்திகள்.
அடுத்து வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இலங்கையின் கடலோர பகுதிகளில் கொரோனா வைரஸ் பரவும் அபாயம், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை என்ற செய்தியை வலம்புரி வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் கொரோனா தொற்று நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகின்ற நிலையில் இந்திய கடற்தொழில் சமூகத்துடனான தொடர்பு காரணமாக இலங்கையின் கடலோர பகுதிக்கு கொரோனா வைரஸ் பரவும் அபாயம் இருப்பதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுக்கிறது. இதுவரையில் இலங்கையின் கடற்தொழில் சமூகத்திடமிருந்து கொரோனா தொற்று எதுவும் பதிவாகவில்லை எனினும் இந்தியாவில் இந்தியாவில் மோசமான நிலைமை இலங்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரித்துள்ளது. சட்டவிரோத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் இலங்கையர்கள் இந்தியர்களுடன் தொடர்புகளை பேணுகின்றனர். கடத்தல் போதைப்பொருட்களை கைப்பற்றும் போது பல கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவதால் இது ஒரு பரவலான வணிகமாக மாறியுள்ளது. அண்மையில் இந்தியாவில் இருந்து மஞ்சளை சட்டவிரோதமாக படகுகளில் கொண்டு வந்தமைக்காக பல கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த பின்னணியில் இலங்கையின் கடற்தொழிலாளர்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராஜபக்சே அரசாங்கத்துடன் நெருங்கி செயற்பட தயார் இந்திய மத்திய அரசு தெரிவிக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கும் தினேஷ் குணவர்தனவிற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்தியாவின் அண்மைய நாட்டிற்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக வெளிவிவகார அமைச்சுடன் மிகவும் நெருங்கி செயற்பட தயாராக இருப்பதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்ட தினேஷ் குணவர்தன நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அன்றைய தினமே இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருந்தமையும் வலம்புரி செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. 19வது திருத்தம் தொடர்பில் இன்றைய அமைச்சரவையில் ஆராய்வோம். அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லே புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதன்போது 19வது திருத்தம் பற்றியும் அரசியலமைப்பில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் பற்றியும் ஆராயப்பட உள்ளதாக வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லே தெரிவித்தார் என்ற செய்தி 23ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. புதிய அரசாங்கம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதா அல்லது புதிய பட்ஜெட்டை உருவாக்குவதா என்பது குறித்தும் ஆராயப்படும். அரசியலமைப்பின் கீழ் பாராளுமன்றத்திற்கு தொடக்க அமர்வுக்கு 3 மாதங்கள் வரை தற்போதுள்ள அரசாங்க நிதியை பயன்படுத்த ஜனாதிபதி அனுமதிக்கப்படுகிறார். புதிய அரசாங்கத்தின் பட்ஜெட் குறித்தும் விவாதங்கள் நடைபெறும் போது அந்த காரணியும் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அமைச்சரவை கூட்டத்திற்கு இன்னும் ஒரு திட்டவட்டமான நிகழ்ச்சி நிரல் அமைக்கப்படவில்லை என்று அமைச்சர் ரம்புக்வெல்ல மேலும் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 5 அன்று நடைபெற்ற பொது தேர்தலை தொடர்ந்து புதிய அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் ஆகஸ்ட் 12 கண்டியில் பதவியேற்றுக் கொண்டனர். இலங்கையின் 9வது பாராளுமன்றத்தின் தொடக்க அமர்வு நாளை வியாழக்கிழமை நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள பிள்ளையானுக்கு அனுமதி. இது தவிர சனசமூக நிலையம் இளவாலையில் காடையர்களால் தீக்கிரை. யாழ் இளவாலை பண்டத்தரிப்பு சாந்தை கிராமத்தில் உள்ள விநாயகர் சனசமூக நிலையம் நேற்று இனந்தெரியாத காடையர்களால் அடித்து நொறுக்கப்பட்டதுடன் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. 1960ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட குறித்த சனசமூக நிலையம் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் காடையர்களால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது 75க்கும் மேற்பட்ட கதிரைகள், மின்சார இணைப்புகள், கூரை பகுதிகள் எரிந்து நாசமாகியுள்ளன. முல்லை மல்லாவி பகுதியில் மாட்டுடன் மோதிய இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு என்ற செய்தி. இந்த வீதி விபத்துகள் குறித்த செய்திகள் தான் மிக கவலை தருகிறது. இப்போ இன்றைய பத்திரிகைகளிலும் பார்த்தீர்கள் என்றால் பார்த்தீங்கன்னா தொண்டமனாரில் வீதி விபத்து, இந்த ஒரு பக்கம் மல்லாவி பகுதியில் எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வீதி விபத்து செய்தி வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. இவற்றை நிச்சயமாக நமது கவன இனத்தை தவிர்த்து கொண்டால் இவற்றை சரி செய்துவிட முடியும். முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் கடந்த 14ஆம் தேதி மாட்டுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்திருந்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழப்பு என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. குறித்த விபத்து தொடர்பாக தெரிய வருகையில் மடுவிலிருந்து
வடுவிலிருந்து மல்லாவி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்ற இரு இளைஞர்கள் வீதியில் நின்ற மாட்டுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகினர். விபத்தில் படுகாயமடைந்திருந்த இளைஞர் ஒருவர் மல்லாவி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று அதிகாலை உயிரிழந்தார். குறித்த விபத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த தனுஜன் வயது 19 என்ற இளைஞரை உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பாக விசாரணைகள் மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கூட்டமைப்பின் பாராளுமன்ற கூட்டம் நாளை கொழும்பில். பதவிகளில் மாற்றம் ஏற்படலாம். வலம்புரி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தோம். காலை கதிர் பத்திரிகையை பார்க்கலாம். ரணிலுக்கு கடும் எதிர்ப்பு, ஐதேகாவுக்கு மூடு விழா என்ற ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய நிறம் தீட்டப்பட்ட செய்தியாக வெளியிட்டிருக்கிறது காலை கதிர். பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட பலரும் கட்சியிலிருந்து கூண்டோடு விலக முடிவு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் 22 மாவட்டங்களில் போட்டியிட்ட 262 வேட்பாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் கட்சியிலிருந்து கூண்டோடு விலக தயாராகி வருகின்றனர் என்று அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியில் தொடர்ந்தும் நீடிப்பார் என்ற தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டே அவர்கள் இந்த முடிவை எடுத்தனர் எனவும் கூறப்படுகிறது. கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி நாடு முழுவதும் 2,49,439 வாக்குகளை பெற்று 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டு வரலாற்றில் படுதோல்வியை சந்தித்தது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் இந்த தோல்விக்கான நேரடி காரணம் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை மற்றும் அவரது தன்னிச்சையான தீர்மானங்கள் எனவும் கூறியுள்ளனர். இந்நிலையில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் தேர்தலை சந்தித்தால் தற்போது கிடைத்துள்ள 2.5 லட்சம் வாக்குகள் 1.5 லட்சமாக குறைந்து மோசமான நிலையை அடையலாம் என்றும் அவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். சூகாவுடன் பேசுவதற்கு சஜித் தரப்பில் முயற்சி. அரசு தரப்பின் நடவடிக்கைகளினால் பெரிதும் அதிருப்தி அடைந்துள்ள அரசு கூட்டணியின் பங்காளர்களான சுதந்திர கட்சியின் தரப்புடன் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் பேச்சு நடத்தவிருக்கின்றனர் என செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த முறை அமைச்சரவை நியமிப்பதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூத்தவர்களை பின்னால் தள்ளிவிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் அதனை தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாரபட்சம் காட்டியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலை தற்போது எவ்வாறு உள்ளது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை 19வது திருத்தத்தை ரத்து செய்வதற்கு அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க கூடாது என்றும் அரசாங்கத்தின் 3/2 அதிகாரத்தை பறிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இது தொடர்பாக எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கலந்துரையாடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளை அங்கீகரித்து பதிவதற்கான பரிசீலனைகள் ஆரம்பம். 160 விண்ணப்பங்களில் இதுவரை 40 நிராகரிப்பு என்ற செய்தி. புதிதாக பதிவு செய்வதற்கான 160 அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் அவை தொடர்பான பரிசீலனைகள் நேற்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புதிய அரசியல் கட்சி பதிவுக்காக 160 தரப்பு விண்ணப்பித்திருந்த நிலையில் தேர்தல் அறிவிப்பு வெளியானது. இதனால் புதிய கட்சிகளின் அங்கீகார நடவடிக்கை தடைப்பட்டது. தற்போது தேர்தல் முடிவுற்றமையின் காரணமாக புதிய கட்சிகளின் பதிவை அங்கீகரிக்கும் பணியை முடிவுறுத்த தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இவற்றின் அடிப்படையில் இதுவரை விண்ணப்பித்த 160 கட்சிகளின் படிவங்களில் பரிசீலிக்கப்பட்டு 40 கட்சிகள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. தோல்வியுற்றோரின் பாதுகாப்பு வாபஸ் என்ற செய்தி. கடந்த பொதுத் தேர்தலில் தோல்வியடைந்த 71 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரிகளை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் வாரம் முதல் முன்னாள் உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு அதிகாரிகளை நீக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனை போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது. எப்படி இருப்பினும் முன்னாள் பிரதமரான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு இதுவரையில் எதுவித ஆலோசனைகளும் வழங்கப்படவில்லை என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது.
உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் 5 மணி நேரம் ருவானை துருவியது ஆணைக்குழு என்ற செய்தி. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதியின் ஆணைக்குழுவின் போலீஸ் விசாரணை பிரிவில் நேற்று முன்னாள் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன சுமார் 5 மணி நேரம் குடைந்து விசாரிக்கப்பட்டார் என்றும் அந்த விவரமான செய்தி 6ஆம் பக்கத்திற்கு செல்கிறது. நீங்கள் காலை கதிர் பத்திரிகையை வாங்கினால் முழுமையான செய்திகளை பார்க்கலாம். உள்நாட்டு துப்பாக்கிகள் பளையில் மீட்பு. பளை மற்றும் அம்பேகமுவ பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது 6 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோவில் வயல் பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது உள்நாட்டு துப்பாக்கிகள் 5 மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை அம்பேகமுவ கண்டியப்பிட்டி பகுதியில் திங்கட்கிழமை இரவு சூரியவெள போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது துப்பாக்கி ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சிரிபுர பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இரு சம்பவங்கள் குறித்த மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பதிவு செய்து கஞ்சாவை பயிரிட அரசு அனுமதி வழங்க வேண்டும், ஆளும் கட்சியுடன் தொடர்புள்ள பிரபல பௌத்த பிக்கு கோரிக்கை என்ற செய்தி. கஞ்சா பயிர் செய்கைக்கு இலங்கை மிகவும் பொருத்தமான நாடு என்பதால் அதனை அனுமதி பத்திரத்துடன் செய்ய தேவையான வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என ஆளும் கட்சியுடன் தொடர்புள்ள பிரபல பௌத்த பிக்கு பெங்கமுவே நாலக தேரர் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஊக்குவிப்பு, கிராமிய ஆயுர்வேத வைத்தியசாலைகள் அபிவிருத்தி, சமூக சுகாதார இராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி மருதானையில் உள்ள அமைச்சின் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் தன் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாலக தேரர் இதனை கூறியுள்ளார். கஞ்சா என்பது மருந்து, அதனை பயிரிடுவது எமது நாட்டுக்கு மிகவும் சிறந்தது. எமது நாட்டில் விளையும் கஞ்சா மிகவும் உயர்ந்த தரம் கொண்டது. 10 முதல் 15 ஏக்கரில் சட்டவிரோதமாக பயிரிடும் கஞ்சாவை போலீசார் கைப்பற்றி தீயிட்டு கொளுத்துகின்றனர். இது மிகப்பெரிய தவறு. எமது நாட்டில் இப்படியான முட்டாள் வேலைகளை செய்கின்றனர். அவற்றை அரசுடைமையாக்கி ஆயுர்வேத திணைக்களத்திற்கு வழங்கினால் சிறந்தது. கஞ்சா பயிரிடுவதை பதிவு செய்த அனுமதி பத்திரம் வழங்கும் வேலை திட்டத்தை உருவாக்கினால் பெருமதியானது எனவும் பெங்கமுவே நாலக்கத்தேரர் தெரிவித்தார் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தவிர இறுதியாக உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளையும் பார்த்துவிடலாம். 30,000 வாக்காளர்களை வடகிழக்கும் வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்படாத கிராமங்கள் மீளாய்வுக்கு உட்படுத்தப்படுவதால் ஆபத்து என்ற செய்தி. 2020ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் தயாரிக்கும் நடவடிக்கையின் போது மக்கள் மீள்குடியமர்வுக்கு அனுமதிக்கப்படாத வலிகாமம் வடக்கின் 21 கிராம அலுவலர் பிரிவுகளும் மீளாய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிய வருகிறது. இதன்போது 30,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தி உதயன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் உரிய வாக்காளர் பெயர் பட்டியல் தயாரிக்கும் நடவடிக்கைகள் அந்த ஆண்டின் ஜூன் மாதம் 1ஆம் திகதி ஆரம்பமாவது வழமை. இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் கொரோனா தொற்று காரணமாக இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. விரைவில் இந்த பணிகள் ஆரம்பமாக உள்ளன. யாழ் தேர்தல் மாவட்டத்தில் கங்கேசன்துறை தொகுதியில் உள்ளடங்கும் 21 கிராம அலுவலர் பிரிவுகளில் 18 கிராம அலுவலர் பிரிவுகளில் முழுமையாகவும் 3 கிராம அலுவலர் பிரிவுகளில் பகுதியாகவும் மக்கள் மீள்குடியமர்வுக்கு அனுமதிக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் இந்த கிராம அலுவலர் பிரிவுகள் வாக்காளர் பெயர் பட்டியல் தயாரிக்கப்படும் போது மீளாய்வுக்குட்படுத்தப்படுவதில்லை. கடந்த ஆண்டு வாக்காளர் பெயர் பட்டியல் தயாரிக்கும் போது 21 கிராம அலுவலர் பிரிவுகள் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மீள்குடியமராத கிராம அலுவலர் பிரிவுகளை சேர்ந்தவர்களை நாட்டின் எந்த பாகத்தில் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும் பதிவுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுத்து இதற்கான சிறப்பு விண்ணப்ப படிவம் தேர்தல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டிருந்தது. அரசியல் தரப்புகளின் கடும் அழுத்தங்களை அடுத்து இறுதி நேரத்தில் மீளாய்வுக்குட்படுத்தும் நடவடிக்கைகள் கைவிடப்பட்டது. அத்துடன் இதுவே இறுதி சந்தர்ப்பம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது முன்னெடுக்கப்படவுள்ள வாக்காளர் பெயர் பட்டியல் தயாரிக்கும் நடவடிக்கையின் போது 21 கிராம அலுவலர் பிரிவுகளையும் மீளாய்வுக்குட்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது என்றும் இதனால் 30,000 வாக்காளர்களை வலிகாமம் வடக்கில் இழக்கலாம் என்ற ஒரு செய்தியையும் உதயன் வெளியிட்டிருக்கிறது. நல்லூரில் சங்கிலி அறுத்த பலே தம்பதி. நல்லூர் ஆலயத்தின் தீர்த்தோற்சவத்தில் வயோதிப பெண்ணிடம் சங்கிலி அறுத்து தப்பிக்க முயற்சித்த குற்றச்சாட்டில் கணவன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும்
போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்நிதியானுக்கு இன்று கொடி. வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனாறு ஸ்ரீ செல்வச்சந்நிதி ஆலய வருடாந்த பெருந்திருவிழா இன்று புதன்கிழமை காலை 9 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்து 15 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் எதிர்வரும் 1ஆம் தேதி காலை 8 மணிக்கு தேர்தல் திருவிழாவும் 2ஆம் தேதி தீர்த்த திருவிழா 8 மணிக்கு தேர் திருவிழாவும் 2ஆம் தேதி தீர்த்த திருவிழாவும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் பேசி தேர்தல் என்றே வருகிறது. ஆக சந்நிதியானுக்கு இன்று கொடி. அங்கஜனி மீது EPDP கரிசனை. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முதன்மை வேட்பாளர் அங்கயன் ராமநாதன் தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டமைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் EPDP கேள்வி எழுப்பியுள்ளது. அங்கஜன் ராமநாதனும் அவரது சக வேட்பாளரான தேர்தல் சட்டம் 79 பிரிவு 2 மீறும் வகையில் பரப்புரையில் ஈடுபட்டனர். அதுடன் இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களிலும் வெளியாகின. இது தொடர்பில் கடந்த மாதம் 11ஆம் தேதி எழுத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேட்டு EPDP தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதமும் அனுப்பியுள்ளது. 8 ஆண்டுகள் பணி முடித்தோர் மாற்றல் கோருவதால் சிக்கல். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக கடமையாற்றிய 30க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் யாழ் மாவட்டத்துக்கு தமக்கு இடமாற்றம் வழங்குமாறு கோரியுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான வெற்றிடம் இல்லாத நிலையில் இது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றும் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி வீழ்ந்து நேற்று உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் சுன்னாகம் வீதி புத்தூர் மேற்கில் நடந்தது. போலீஸுக்கு டிமிக்கி விட்ட பிரபல கொள்ளையன் கைது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த அந்த செய்தி. இவ்வாறாக இன்றைய தினம் உதயன் பத்திரிகையும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் யாழ் பிராந்தியத்தில் இருந்து குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியில் இருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள எமது டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். வணக்கம்.